Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs near Porur Kattupakam. Audi offer registration free. அன்வர் ராஜா அவர்கள் திமுகவில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் வந்து இணைந்திருக்கிறார். அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு வருத்தம் ஒன்று இருக்கு. அந்த வருத்தத்தின் முகமாய் ஒரு வெளிப்பாடை தான் வந்து திரு அன்வர் ராஜா அவர்கள் வந்து திமுக போனதை நான் பார்க்குறேன். திமுகவை எதிர்த்து மட்டுமே காலம் ஃபுல்லாக அரசியல் பண்ண ஒருத்தர் திமுகக்குள்ள போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுதுன்னா பாஜகவின் ப்ராப்ளமா அதிமுக எவ்வளோ பெருசாக பார்க்குறாங்க. பார்ட்டி மெம்பர் போனாரு, ஒரு ஓட்டு போச்சு, இல்லை அவர் குடும்பத்தை சேர்ந்த 5 ஓட்டு போச்சுன்னு பார்க்கக்கூடாது. அது வந்து ஒரு சாரம், ஒரு பெரிய க்ரௌடோடைய ஒரு முகம். அவர் அந்த சமுதாய மக்களை எலெக்ஷன் நேரத்தில் ஏதாவது ஒன்று சொல்லி அவங்கள வந்து நமக்கு பலமாக காமிச்சு அந்த பலத்தின் மூலமாக ஒரு கூட்டணி பேசி இங்கே யாருமே வந்து எந்த சமுதாயத்துக்குமே வந்து ஒரே அப்படியே இந்த சமுதாயத்தை மேம்படுத்தணும்னு நினைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங்கதுவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய அரசியல் விமர்சகர் திரு அனந்தஜித் அவர்கள். வணக்கம். வணக்கம். அதிமுகவின் மூத்த தலைவராக இருந்த அன்வர் ராஜா அவர்கள் திமுகவில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் வந்து இணைந்திருக்கிறார். இந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க? அன்வர் ராஜாவுடைய மனநிலை என்ன சொல்ல வருதுன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு வருத்தம் ஒன்று இருக்குது. அந்த வருத்தத்தின் முகமாய் ஒரு வெளிப்பாடை தான் வந்து திரு அன்வர் ராஜா அவர்கள் வந்து திமுக போனதை நான் பார்க்குறேன். அன்வர் ராஜா அவர்களுக்கு வந்து அதிமுகவில் பெரிய ஹிஸ்ட்ரி உண்டு, லெகசி உண்டு. அவர் வந்து எம்ஜிஆரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அப்போ அந்த ஆட்சி மன்ற குழுவிலேயே ஜெயலலிதா அம்மையாருக்கு ஈக்குவலாக இருந்தவர். பின்னாட்களில் எம்ஜிஆரின் ஃபாலோவர்னு சொல்லப்பட்ட ஜானகி அம்மாவோட டீமில் இருந்து அப்புறம் வந்து ஒன்றிணைந்த அதிமுகவுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஜெயலலிதா அம்மையாரோட நம்பிக்கை பெற்று அவங்க கேபினெட்டில் அமைச்சராக இருந்தவர். அப்படிப்பட்ட ஒருத்தர் 2019 அதிமுக பாஜகவோட கூட்டணி போகிறத விரும்பலை. அதுவும் வந்து அவர் இருக்கக்கூடிய ராமநாடு மாவட்டத்தில் பெருவாரியான இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கக்கூடிய இடத்துல அவர் வந்து அவங்க எல்லாருக்குமான ஒரு முகமாக அவங்களுடைய கருத்தை வெளியே சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இதனாலேயே அவருக்கு பல இடங்களில் சீட்டு மறுக்கப்பட்டதாக நம்ம கேள்விப்பட்டுட்டு வரோம். இந்த நிலைமையில் இப்போவும் அதிமுக பாஜகன்ற பிரச்சனையை தாண்டி இன்னைக்கு அதிமுகக்கே பாஜக பிரச்சனை, நம்மளை விழுங்க பார்க்குது பாஜகன்ற ஒரு குற்றச்சாட்டை தான் அவர் எடுத்து முன்வைக்கிறாரு. இன்னைக்கு அவர் கட்சி விட்டு நீக்கப்பட்டிருக்காரு. அவர் நீங்கி வந்து திமுக சேரல, நீக்கப்படுறாரு. நீக்கப்பட்ட சில மணித்துளிகள்லேயே போயிட்டு அவர் திமுக இணையறாருன்னும் போது இது அதிமுகவுடைய அந்த பொலிட்டிக்கல் நிஷே, அவங்களுக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட், ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு காரணம் இருக்கும் இல்லையா, அந்த காரணமே நலிவடை செய்யுதோ, அதிமுக அவங்க ஸ்டாண்டை இழக்குதோன்றதான் நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கிற ஒரு டவுட்டு. அதிமுகன்ற ஒரு கட்சியோட அடிப்படை அரசியல் கொள்கை என்னங்க? திமுகவை எதிர்ப்பது, திமுகவை வீழ்த்துவது. திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லி தானேங்க மறைந்த முன்னாள் எம்ஜிஆரோ இல்லை அம்மையார் ஜெயலலிதாவோ அரசியல் பண்ணியிருக்காங்க. அப்போ அதை தாண்டி திமுகக்குள்ள போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுது. அதுவும் இவ்வளவு பாரம்பரியம் உள்ள பரிச்சயம் உள்ள ஒரு முகத்துக்கு அப்படின்னும் போது முன்னாள் அமைச்சர் அதிமுக ஒரு பெரிய ஒரு வாய்ஸ் அவருக்கு இந்த நிலைமை. அவர் வந்து ஒரு தாவேக்கா போயிருந்தாலும் நாம் தமிழ் போயிருந்தாலும் காங்கிரஸ் போயிருந்தாலும் கூட நான் இப்படி யோசிக்க மாட்டேன். திமுகவை எதிர்த்து மட்டுமே காலம் ஃபுல்லாக அரசியல் பண்ண ஒருத்தர் திமுகக்குள்ள போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுதுன்னா பாஜகவின் ப்ராப்ளமா அதிமுக எவ்வளோ பெருசாக பார்க்குறாங்க. அதிமுகவையே விழுங்க போகுது பாஜகன்ற ஒரு பயத்தில் பாஜகவை யாரும் எழுத்துற மாட்டாங்களான்னு ஒரு திமுகக்குள்ள போயிருக்காரு. அவருடைய வயசுக்கும் அனுபவத்துக்கும் அவரால் வந்து நாம் தமிழோ தாவேக்காவோ சூஸ் பண்ண முடியல. மேபி ட்ரை பண்ணி முடியாமல் இருந்து திமுகவுக்குள்ள போயிருக்கலாம். அப்போது அதிமுகவுடைய பொசிஷன் என்ன அப்படின்றதான் இங்கே கேள்வி. அன்வர் ராஜாவுக்கு பிரச்சனை கிடையாது, திமுகவுக்கு பிரச்சனை கிடையாது, இது பாஜகவுக்கும் பிரச்சனை கிடையாது. அதிமுகவின் நிலைப்பாடு என்ன? தயவு செய்து உங்களுடைய இன்டர்னல்ஸை கொஞ்சம் ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணுங்க. நீங்கள் உங்கள் நிலைமையிலேருந்து தவறிக்கிட்டு இருக்கீங்களோ, வழுவிக்கிட்டு இருக்கீங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலும் வருது. தொண்டர் மத்தியில் அதிகமாக இருக்குது. அதன் வெளிப்பாடாக இது இருந்ததுன்னா நிஜமாக எலெக்ஷன் இது பெருசாக பாதிக்கும். அப்போ இந்த சத்தியம் சிவி சொன்ன கணிப்புலாம் செயல்படாது, அந்த 90 வராது. அதை கொஞ்சம் பார்த்துக்கங்கன்னு தான் நம்ம திரும்ப ரெக்வஸ்ட் பண்ணுறோம். அதிமுக தமிழகத்துக்கான ஒரு முக்கியமான அரசியல் சக்தி. அந்த இடத்தை இழந்துடாதீங்க, வேற யாருக்கும் தாரவாத்துறாதீங்கன்றதான் என்னோட வேண்டுகோள். இல்லை, அதிமுக ஏன் முத்தலாக் சட்டத்தை ஆதரித்தது அப்படின்லாம் சொல்லி சில கேள்விகள்லாம் அந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் தலைவர்கள்ட்டெல்லாம் வைக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் கட்சியினுடைய எம்பியாக இருந்த அன்வர் ராஜா அவர்கள் கடுமையாக பார்லிமெண்ட்டில் எதிர்த்து பேசியிருக்கிறார், நீங்கள் போய் பாருங்க அப்படின்லாம் குறிப்பிடுவாங்க. இன்னைக்கு அந்த அன்வர் ராஜாவே இன்னைக்கு திமுகவில் ஐக்கியமாயிட்டாரும் போது இனி அதிமுக அந்த சொல்லாடலை எப்படி பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுதான் என்னன்னா வந்து அது அந்த ஒரு பொலிட்டிக்கல்
ஸ்பேஸே அதிமுக இழக்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா பாஜகவை எதிர்த்து என்னதான் கூட்டணியில் இருந்திருந்தாலும் ஆதரித்தாலும் அதில் சில விஷயங்கள் வந்து எதிர்த்து பேசணும் போது அதை பேசுறதுக்கு ஒரு முகமும் ஒரு நாலேஜும் வேணும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை வந்து இழக்கிறதுன்றது வந்து ஜஸ்ட் ஒரு பார்ட்டி மெம்பர் போனார், ஒரு ஓட்டு போச்சு, இல்லை அவர் குடும்பத்தை சேர்ந்த 5 ஓட்டு போச்சுன்னு பார்க்கக்கூடாது. அது வந்து ஒரு சாரம், ஒரு பெரிய க்ரௌடோடைய ஒரு முகம். அவர் அது நான் வெறும் இஸ்லாமியர்னு சொல்லலை, அதிமுக இருக்கக்கூடிய பல தொண்டர்களுக்கு அதிமுக வந்து ஒரு செக்யூலர் பார்ட்டியாக தான் அவங்களுக்கு புரியும். கருத்தியலாக நாங்கள் வளர்ந்தோம், ஆனால் இன்னைக்கு கருத்தியல் ரீதியாக மாறி அதிமுக பாஜக கைக்குள்ள போகுதோ அப்படிங்கிற அச்சம் எழுகிறது. அதுதான் அந்த செக்யூலரிசம்ன்றது அதிமுகவுடைய இன்னொரு முகம். நாங்கள் வந்து என்றும் மதசார்பின்மையை தொடுவோம், நாங்கள் ஆனால் வந்து கடவுளுக்கு எதிரானவங்க இல்லை, ஒன்றே குலம் ஒருவனே தெய்வன், ஆனால் வி ஆர் செக்குலர் பார்ட்டி. இதை தான் வந்து எம்ஜிஆரும் சொல்லியிருக்காரு, அம்மையார் ஜெயலலிதாவும் சொல்லியிருக்காங்க. அவங்க அதுபடி தான் நடந்திருக்காங்க. இன்னைக்கு அது மிஸ் ஆகும்போது அதைத்தான் நான் சொன்னேன், அந்த கட்சி எதை நோக்கி கட்டமைக்கப்பட்டதோ அதுவே இல்லாமல் போகும்போது அதை நம்பி அந்த கட்சியில் அரசியல் பண்ணவங்க, இத்தனை ஆண்டு காலம் பயணிச்சவங்க, இன்னும் நமக்கு என்னப்பா இதுப்பா கடைசி இந்த எலெக்ஷன்லாம் இன்னும் ஒரு எலெக்ஷன் இருப்போம், எலெக்ஷன் அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகலாம் கூட ஒரு மைண்ட் செட் இருக்கலாம். அவர் வந்து இன்னைக்கு ஒரு ரிபலியஸாக காட்டும்போது இது ஒருத்தருடைய ரிபல் கிடையாது, கட்சியில் இருக்கக்கூடிய பலவேறு மக்கள் அந்த கூட்டத்திற்கே இது வந்து ஒரு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அதிமுக. அதை வந்து அதிமுக ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணலாம், அவங்களுடைய அந்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸே உடஞ்சிரும்ன்றது என்னோட பாயிண்ட். அதை நான் சொல்லிட்டு இருக்கேன். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே கடைசி வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், உடனடியாக நீங்கள் வன்னியர்களுக்கு 10.5% உள்ளிட ஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என கூறி ஒரு 4 பக்க அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். நேற்று விழுப்புரத்தில் மக்கள் திரள் போராட்டம்லாம் வந்து நடந்தது. இந்த முன்னெடுப்பை எப்படி பார்க்குறீங்க? திமுக அரசு எந்த மாதிரி இந்த விஷயத்தை அணுகுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, டு பி வெரி ஃப்ராங்க், நம்ம இந்த உள்ளிட ஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் கேட்டது என்னன்னா, ஒரு எம்பரிக்கல் டேட்டா, ஏதோ ஒரு டேட்டா கொடுங்க, சென்சஸோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேட் ஒரு சர்வேவாது எடுத்து கொடுங்க, அதில் இந்த பாப்புலேஷன் இந்த பர்சன்டேஜில் இருக்குன்றதை பொறுத்து நம்ம உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கலாம். நீங்கள் இன்னைக்கு கொடுத்துருக்கூடிய உள்ளிட ஒதுக்கீடு, அதாவது கடைசி நேரத்தில் வந்து எடப்பாடியார் கொடுத்த அந்த உள்ளிட ஒதுக்கீடு வந்து ஏன் வந்து நல் அண்ட் வைடாக ஆச்சுன்னா, உங்களுக்கு பேக்கிங்கில் ஒரு டேட்டா இல்லை. டேட்டா இல்லாமல் இப்படி கொடுக்குறீங்களே, இது வந்து நேச்சுரல் ஜஸ்டிஸுக்கு அகைன்ஸ்டாக போயிடுமோ அப்படின்ற ஒரு அச்சத்தில் தான் அதை வந்து அன்னைக்கு வந்து நல் அண்ட் வைடாக ஆக்குனாங்க கோர்ட்டு. இன்னைக்கு திரும்ப இதை கேட்கும்போது ஆப்வியஸ்லி நம்ம இன்னும் சர்வேவோ இல்லை சென்சஸோ எடுத்து முடிச்சிடல, கையில் டேட்டா இல்லை. இன்னைக்கு கடைசி நேரத்தில் கொடுத்தாலும் எடப்பாடியார் கொடுத்த மாதிரியான ஒரு வாக்கு அரசியலுக்காக கொடுக்கப்பட்டதாக தான் பார்க்கப்படும். திரும்ப இது நல்ல நோய்டா போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இது ஒரு பக்கம், அதில் இருக்கக்கூடிய லீகலான ப்ராப்ளம், லீகாலிட்டி சைடில் இருக்க ப்ராப்ளம் இது. இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு அறைகோல் என்னன்னா, இந்நேரத்துக்கு அந்த ஒரு இடஒதுக்கீடு வந்தால் மட்டும் இன்னும் அடுத்த ஒரு 6 மாத காலத்தில் என்ன பெருசாக எலெக்ஷன் இருக்கு, எக்ஸாம்ஸ் இருக்குது, இல்லை என்ன பெருசாக ரிசர்வேஷனில் அவங்க வந்து ஒரு சீட்ஸ் வாங்கிட முடியும். அப்படி வாங்க முடியாத பட்சத்தில், வாங்கினாலும் திரும்ப இது நல்ல நோய்டாக போகும்போது என்ன ப்ராப்ளம், வாங்கின சீட்ஸ் வந்து செல்லுபடியாகாமல் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒருவேளை அன்புமணி ராமதாஸ் அவர்களே முதல்வர் அவர்களுக்கு திமுகவுக்கு ஒரு அவனியை ஓப்பன் பண்ணி விடுறாரோ, கூட்டணி பேசலாம், எப்படி வந்து 19 வந்து 20 வந்து எடப்பாடியாருக்கு ஒரு அவனி ஓப்பன் ஆகிட்டு இதன் மூலமாக ஒரு கூட்டணி போனாங்களோ, அதே மாதிரி ஒரு அவனி ஓப்பன் பண்ணுங்க, நீங்கள் ஒரு உள்ளிட ஒதுக்கீடுக்கு ஒரு ஜிஓ போடுங்க, அதை காரணமாக காட்டி நான் கூட்டணி பேச வரேன், அப்போ வந்து நம்ம திரும்ப வந்து உங்களுக்கு ஒரு டஃப் கொடுக்குறாரு, திருமாவை தவிர நம்ம பேசிக்கலாமா அப்படின்னு எப்படி வந்து மதுரை பொதுக்கூட்டத்தில் வந்து திமுக வந்து தேமுதிகவுக்கு ஒரு கேப்டனுக்கு ஒரு நினைவஞ்சலி செலுத்தி ஒரு ஓப்பன் பண்ணி விட்டாங்களோ, அதே மாதிரி நாங்கள் உங்க கூட கூட்டணி பேச தயாராக தான் இருக்கோன்ற மாதிரி ஒரு கூட்டணிக்கான அறைகோலாக இருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இல்லை, மக்கள் திரள் பொதுக்கூட்டத்தில் வந்து திமுக அரசு தான் கடுமையாக வந்து சாடி இருக்காரு, மத்திய அரசு குறித்து அவர் பேசவே இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது திமுக வந்து சமூக நீதியின் துரோகி அப்படின்லாம் வந்து அடித்து வெளுத்திருக்கிறாரு. அந்த அரசியல் இதை ஒன்று சுற்றியே பண்ணுறாரு. 10%, அது 10.5% உள்ளிட ஒதுக்கீடு ஒன்று தேவை இருக்குது. அந்த தேவையை எடப்பாடியார் கொடுத்தாரு, ஆனால் நல்ல நோய் ஆயிடுச்சு. ஸ்டாலின் வந்து அதை கொடுக்காம இன்னைக்காவது கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா, இப்போ சப்போஸ் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஸ்டாலின் வந்து எடப்பாடியார் மாதிரி கடைசி 6 மாதத்தில் ஒரு 110 வீடுகளை 10.5% இடஒதுக்கீடு கொடுத்துட்டாரு, என்ன ஆகும்? அது வந்து நல்ல நோயிட ஆக வாய்ப்பு இருக்குது. திரும்ப 26 எலெக்ஷன் முடிஞ்சோடனே திரும்ப கோர்ட்டுக்கு போவாங்க, திரும்ப அது உடைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திரும்ப அகைன் பேக்கிங் இல்லை, நம்ம சர்வேவோ சென்சஸோ எடுத்து முடிக்கல. திரும்ப இந்த 5 வருஷத்தில் ஒரு சர்வேவாவது எடுத்திருந்தா நம்ம அதை கோடிட்டு கேட்க வாய்ப்பு இருந்திருக்கும். எடுக்க பட்சத்தில் யாருமே எடுக்கல, அதுக்கான அக்கறை செலுத்தலை. ஸோ டல்லு. அப்படி மீறி அவர் கொடுத்தாலும் என்ன ஆகும்? வன்னியர்கள் ஓட்ட திரும்ப திமுக போனாட்டி எப்படி எடப்பாடியார் கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெருமுயற்சி எடுத்தாரோ அது மாதிரி திமுக அது நடக்க வாய்ப்பு இருக்குது. இதனால் பாமகக்கோ இல்லை பாமகவோட ஃபேக்ஷனாக இருக்கக்கூடிய அன்புமணிக்கோ என்ன லாபம்? இந்த நேரத்தில் அதை பேச வேண்டிய காரணம் என்ன? சரி, திமுக இப்படி கடுமையாக விமர்சித்து அப்படி கொடுத்துட்டாங்கன்னா அந்த விமர்சனங்கள் என்ன ஆகும்? அப்போ திமுக சமூக நீதி கட்சின்ற ஒரு நிலைமைக்கு வந்துடுவீங்களா? அப்போ திரும்ப ஓட்டு கேட்பீங்களா திமுக கூட்டணி இல்லாட்டி கூட? இந்த மாதிரி பல்வேறுபட்ட கேள்விகள் வருது இல்லையா? இப்போ இது ஒரு இடியாப்ப சிக்கல். இந்த இடியாப்ப சிக்கலுக்கு என்ன காரணம்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக தே ஆர் டாக்கிங் எலெக்ஷன்.
எலெக்ஷனுக்காக ஒரு இடம். திமுக ஸ்டாலின் கிட்ட கேட்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு, கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் மருத்துவர். இன்னைக்கு கேட்கறாங்க அப்படின்னா இது எலெக்ஷன் நேரத்தில் இதை வச்சே திரும்ப ஓட்டு கேட்கலாமா, இல்லை ஒருவேளை இதை கொடுத்தாங்கன்னா இதன் மூலமா நமக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும், 26 வந்து கொடுக்குறேன்னு அஷ்யூர் பண்ணியிருக்காங்க. கேஸ்ட் பேஸ் சர்வே எடுத்து சென்சஸ் எடுத்தோன்னே அந்த சென்சஸை வச்சுக்கிட்டு இது நடக்கும்னு சொல்லி வன்னியர் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி அதன் மூலமா லாபம் அடையிறதுக்கு யாராவது பார்க்குறாங்களான்னு தெரியல. எது எப்படியா இருந்தாலும் பேக்கிங் டேட்டா இல்லாமல், ஒரு எம்பரிக்கல் சர்வேவோ சென்சஸோ இல்லாமல் இடஒதுக்கீடு கொடுத்தா திரும்ப வந்து அதை வந்து சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்க தான் போகுது. மற்ற சமூகங்கள் மேல கோர்ட் அப்பீல் அதுதான் நடந்துச்சு போன வாட்டி. அவங்களுக்கு 10% கொடுத்துட்டாங்க. 10% கொடுத்ததுக்கு சமூகங்கள் மேல போய் கோர்ட். ஆமா, அந்த மாதிரி வந்து எல்லாரும் ஒரு கூட்டமே போய் கேட்கும்போது திரும்ப அது ப்ராப்ளம் வரும். இதே ஒரு ப்ராப்பர் டேட்டா எடுத்துட்டு இந்த டேட்டால இவ்வளவு சதவீதம் இவங்க இருக்கிறாங்க, இவ்வளவு சதவீதம் இவங்களுக்கு இன்னும் வளர்ச்சி தேவைப்படுதுன்னு சொல்லி கொடுக்கும்போது சுப்ரீம் கோர்ட்ல கேட்கும்போது ஆமாங்க இதாங்க எங்களோட டேட்டா, இந்த சென்சஸ் வச்சு தாங்க நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னா தட் வில் பி வேலிட். அந்த வேலிடேஷனுக்கு நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சர்வேக்கும் ப்ரெஷர் கொடுக்கல, கூட்டணியா இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சென்சஸ்க்கும் அழுத்தம் கொடுக்கல. அப்படி கொடுக்காத போது இதை எப்படி வாங்க முடியும்? திரும்ப கேட்கறது ஒரு உச்சநீதிமன்றம் வந்து தமிழ்நாடு அரசு நீங்க கொடுக்கலாம்னு சொல்லி உத்தரவிட்டது. ஆனா மறுநாளே இவங்க பண்ணிருக்கலாம், அதை பண்ணாம 4.5 ஆண்டுகளாக இழுத்தடிச்சிருக்காங்க, நம்மள ஏமாத்துறாங்க வன்னியர் சமுதாயத்தை அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டம் வைக்கிறார். இல்லைங்க, இங்கே நான் வந்து வன்னியர் சமுதாயம் மட்டும் இல்லை, எல்லா சமுதாயத்தையுமே இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் அந்த சமுதாயத்தோட வளர்ச்சியை தாண்டி அந்த சமுதாய மக்களை எலெக்ஷன் நேரத்தில் ஏதாவது ஒன்று சொல்லி அவங்கள வந்து நமக்கு பலமாக காமிச்சு அந்த பலத்தின் மூலமாக ஒரு கூட்டணி பேசி அதன் மூலமாக ஒரு லாபங்கள் பெற்று ஆட்சிக்குள்ளே கூட்டணிக்குள்ளே போகிறாங்க. இதுதாங்க நடக்குது இங்கே. இங்கே யாருமே வந்து எந்த சமுதாயத்துக்குமே வந்து ஒரே அப்படியே இந்த சமுதாயத்தை மேம்படுத்தணும்னு நினைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் பெருவாரியான ஜாதி தலைவர்கள் அப்படி இல்லை, 1-2 பேர் வந்து விதிவிலக்கா இருக்கலாம். ஸோ எல்லாமே ஓட்டு அரசியலாக மாறும்போது இதையும் ஓட்டு அரசியலாக, இதுக்கு பின்னாடி என்ன ஓட்டு அரசியல் இருக்கு? ஒருவேளை திரும்ப இந்த 4 வருஷம் கொடுக்காத மாதிரி இப்போ திரும்ப ஸ்டாலின் அதை முடிவு எடுக்கலைன்னா இப்போ திரும்ப இது வன்னியர் சமூக மக்கள் கிட்ட இது ஒரு ஆன்டி டிஎம்கே சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணும். ஸோ அவர் கொடுத்தாருன்னா இவருக்கு வாய்ஸ் டவுன், கொடுக்கலன்னா இது என்ன நரேட்டிவ் செட் பண்ணுறாங்களோ அதை நோக்கி போகும். திரும்ப எண்ட் ஆஃப் த டே சாமானிய மக்கள் வாய்ப்புகள் இன்றி வசதிகள் இன்றி இவங்க எல்லாம் இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் செட் பண்ணக்கூடிய நரேட்டிவ்ஸ்குள்ளேயே மாட்டிக்கிறாங்களோ ஒரு எலெக்ஷனுக்கும் அப்படின்றது தான் என்னுடைய வருத்தமாக இருக்குது. அப்படி தாண்டி நிஜமாவே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது, வாழ்க்கை கிடைக்குதுன்னு சந்தோஷம் தான், அதை யாரும் மறுக்க போகிறது இல்லை. கிடைக்காத ஒன்றை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்றது தான் என் கேள்வி. சேலத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வந்து அரசியல் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் வந்து நடைபெற இருக்கு. மிக பிரம்மாண்ட அளவில் வந்து சேர் எண்ணிக்கையெல்லாம் போடப்பட்டிருக்கு, மேடை எல்லாமே அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பொதுக்குழு கூட்டம் என்பது மிகப்பெரிய அளவில் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? இல்லை, ஆக்சுவலி தாவேக்கா வந்து அந்த புதிய கட்சின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு முன்னெடுப்பு எடுக்கும் போதும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். இது இன்னும் எப்படி பெட்டராக பண்ணிடலாம், இதை நம்ம பண்ணும்போது மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கறதுல என்னென்னலாம் நம்மளோட பெஸ்ட் பண்ண முடியுமோ பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். அந்த எண்ணத்துடைய நிலைப்பாடு ஒன்று. ரெண்டாவது வந்து அவங்களோட தலைவரை இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம், ஒரு காம்படிஷன் மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு பெருசாக பவரோ பணமோ எதிர்பார்ப்பு இல்லை. நமக்கு வந்து நம்ம தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அந்த கட்டளையை செஞ்சிருவோம், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், பெஸ்ட்டாக பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு கோட்பாட்டுக்குள்ளேயே அவங்க அரசியல் நடக்கும். அதனால நீங்க பல பிரம்மாண்டங்கள் எதிர்பார்க்கலாம், பல இன்னும் மைல் ஸ்டோன்ஸ், நிறைய வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கூட நீங்க கூட்டங்கள் எதிர்பார்க்கலாம். நான் வந்து கேப்டனை தொடர்ந்து விஜயோட மதுரை மாநாட்டில் நான் ஒரு வேர்ல்டு ரெக்கார்டை பர்சனலாக எதிர்பார்க்குறேன். ஒரு பெரும் கூட்டம் வர வாய்ப்பு உண்டு. மாநாடு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா கேப்டன் ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணி வேர்ல்டு ரெக்கார்ட்ல இருக்கு அந்த கூட்டம். ஏன்னா 2 லட்சம் இருக்கைகள் போட்டு 25 லட்சம் பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கேயும் மதுரை அடைச்சு நின்னாங்க. கரெக்ட். இன்னைக்கு வந்து 15 லட்சம் இருக்கைகளை என்னமோ பிளான் பண்றாங்க தாவேக்கான் காலைல நியூஸ்ல பார்த்தேன். ஸோ இவங்க இன்னும் முன்னாடி விட இன்னைக்கு நம்ம போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். முன்னாடி நாள் ஒரு சண்டே 25ஆம் தேதி கேப்டன் பிறந்த நாள். ஸோ அது மாதிரி ஒரு பெரிய வாய்ப்புகள் இருக்கும். தாவேக்கா இந்த மாதிரி பல முன்னெடுப்புகள் எடுப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் குட்டி கட்சி அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு காட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும்போது பல முன்னெடுப்புகள் எடுப்பாங்க. கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் ஒரு மண்டலத்திலையும் மாவட்டத்திலையும் தொகுதியும் இந்த அளவுக்கு இறங்கி செய்கிறாங்க அப்படின்னா அந்த கட்சியோட அந்த கிரவுண்ட் லெவல் பப்ளிசிட்டி, அந்த கிரவுண்ட் லெவல் கிராவிட்டி இன்னும் அது வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். எலெக்ஷன் இருக்கிறதுல போகும்போது அந்த மக்களுக்கு பரிச்சயமான முகங்கள் பல பேர் அந்த தொகுதியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தும். ஆரோக்கியமான விஷயம் தான் உங்களுக்கு. தாவேக்கா 2வது மாநில மாநாட்டை அறிவித்ததை தொடர்ந்து ஒரு இஸ்லாமிய அமைப்பு வந்து கூட்டணியில் வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ இது போன்ற நிறைய சின்ன சின்ன பார்ட்டிஸ் வந்து இன்னும் அதிகம் இணைய வாய்ப்பு இருக்கா? ஆக்சுவலி நீங்கள் சின்ன கட்சிகள்னு சொல்லும்போது அவங்கள வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா மக்கள் மனங்கள்னு ஒன்று இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக அந்த ஹையரார்க்கியில் இருக்கவங்க நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சின்ன கட்சிகள் வந்து திரும்ப அவங்களும் பவரை பெருசாக டேஸ்ட் பண்ணாதவங்க, இந்த பவர்லேருந்து வரக்கூடிய லாபங்களை எதுக்குன்னு டேஸ்ட் பண்ணாதவங்க. ஸோ அவங்களுடைய கணிப்பு அதுவாக இருக்காது. அவங்க மக்களின் எண்ணங்களை பிரதிபலிப்பாங்க சின்ன கட்சிகள். அதுக்கப்புறமா தான் அந்த ஹையரார்க்கியில் வந்து பெரிய கட்சிகள், பெரிய கூட்டணி கட்சிகள் வரும். அதுக்கப்புறம் பெரிய அந்த சென்டர் பீஸ் கட்சிகள் வரும். அந்த வகையில் நீங்கள் மக்கள் மனங்களை வந்து அளவிடக்கூடியது வந்து சர்வேஸோ சென்சஸோ தான் எடுத்து அளவிட முடியுது.
எலெக்ஷன் வர்ற வரைக்கும். எலெக்ஷனில் அது பட்டவர்த்தனமாக தெரியும். இந்த சின்ன கட்சிகள் நீங்கள் சொல்லக்கூடிய இன்னைக்கு வந்திருக்க கட்சியாகட்டும், இதுக்கு முன்னாடியே வந்து முஸ்லீம் லீக்னு ஒருத்தர் இருக்கிற முஸ்தபா, தமிழ்நாடு இளைஞர் கட்சி காமிஷன் ஒருத்தர் இருக்காங்க. இந்த மாதிரி பல சின்ன கட்சிகள் இருக்கும்போது இவங்க எல்லாரும் சொல்றது என்னன்னா, ஒரு வாய்ஸ், மக்கள் ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்குறாங்க. அந்த சேஞ்ச் வந்து நான் அதிமுகவை எடுத்து திமுகவோ, திமுக எடுத்து அதிமுகவோ இல்லை, இந்த ரெண்டுத்தையுமே மாற்றக்கூடிய ஒரு புது கட்சி. அதனால நாங்கள் இங்கே வந்து இணையிறோம். இத்தனைக்கும் சொல்ல போனால் அவங்க வந்து பெரிய கட்சி ஒன்றுத்தில் இருந்த, ஆளும் கட்சியில் இருந்த ஒரு கூட்டணி கட்சி. ஸோ அவங்களோட ஆதரவு இங்கே வரும்போது இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய சின்ன சின்ன க்ளூஸ், எதை நோக்கி இந்த அரசியல் போகுது, மக்களுடைய மனங்கள் எதை பிரதிபலிக்குது அப்படின்றத தான் நான் பார்க்குறேன். மொரோவர் இந்த கூட்டணிக்கு யாருமே வரல, பெரிய பெரிய கட்சிகளும் வந்து விஜய் சார் திமுக அதிமுக பாஜகலாம் கூப்பிடுறதும் வந்து அவரோட ஓட்டுக்காக தான். அவருக்கு முதல்வர் வேட்பாளர் கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு நரேஷன் செட் ஆகுது இல்லை, அது இல்லைங்க. அவரை முதல்வராக ஏற்றுக்கிட்டு வர்றதுக்கும் ஒரு கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. அதில் வந்து தெரிஞ்ச பெயர்களாக வர வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. புது புது பெயர்கள் வரும்போது உங்களுக்கு புரியல, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெயர்களும் இங்கே வரும் அப்படின்ற நான் சொல்கிற ஒரு நம்பிக்கைக்கு இதெல்லாம் எனக்கு அந்த வேல்யூ அடிஷனாக தான் நான் பார்க்குறேன். அதனால் இது தாவேக்காக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாடு. களத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதிபலிப்பாகவே இது இருக்கும் பட்சத்தில், நாம் நம்பும் பட்சத்தில் அது எலெக்ஷனில் பெருசாக நம்மளால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இதுவரை உங்கள் பல்வேறு உங்களுக்கு கண்டு சார். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்.